ஹே கைஸ், டுடே நம்ம ராயனை பற்றி தான் பார்க்க போகிறோம். படம் எப்படி இருக்கு? படம் வந்து பார்க்கலாமா? இது உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுமா, காற்றை வேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் ரியலி குட் மூவி. ஒரு நல்ல படத்தை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா டிஃபைன் பண்ண முடியும் ஓரளவுக்கு. ஸோ எந்த படம் வந்து உங்கள் டைமையும் உங்கள் மணியும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்குதோ அதுதான் வந்து நல்ல படம்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா இது ஒரு குட் மூவி தான். எஸ், தனுஷோட செகண்ட் மூவி ஆஸ் எ டைரக்டர். ஸோ he has done a commendable job. Both as a actor வந்து சொல்ல வேண்டாம், as a director he has done a commendable job. ஆக்டர் வந்து யூஷுவல் தான் நினைக்கிறேன், ஆஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்லலாம். he was into the character from the start till the end. ஸோ எங்கேயும் வந்து அவுட் ஆஃப் கேரக்டர் மாதிரி எனக்கு பாருங்கள், அவருக்கு கேரக்டரை நான் டிஃபைன் பண்ணுறேன். அவுட் ஆஃப் கேரக்டர் மாதிரி எனக்கு தோணலை. The director in Dhanush had made sure that everyone in the movie has performed really well. எல்லாருமே எவ்ரிபடி, ரெண்டு தம்பிங்களாக இருக்கட்டும், தங்கச்சி, எல்லாமே வந்துட்டு சூப்பர்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரவணன் இருக்கார், எல்லாமே சூப்பர்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒருத்தர் விட்டுட்டோங்க, எஸ்ஜே சூர்யா இருக்கார். எல்லாருமே வந்துட்டு they have done their part very well. Dhanush has made sure that everybody was performing equally. ஸோ யாரையும் வந்து கீழேயும் வைக்கல, ஒரு மேலேயும் வைக்கல. he has done எல்லாத்துக்குமே எல்லாத்தோட கேரக்டரையும் he has justified it. எதுவும் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு எந்த கேரக்டரையும் வந்து சும்மா வேணும்ன்ட்டு வந்துட்டு இன்சர்ட் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ வந்துட்டு he had made sure that everybody in the character has done their part. அது வந்து நம்ம விட்டுருவோம். இப்போ படத்துக்கு வருவோம். படத்தோட கதை என்ன? படத்தோட கதை என்னன்னா சிம்பிள் ஸ்டோரி தான். ஒரு அண்ணன், ரெண்டு தம்பி, ஒரு தங்கச்சி. சின்ன வயசுலேயே அம்மா அப்பா விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. டீட்டெயில்ஸ் ஆஃப் த வேரபோட்ஸ் நமக்கு தெரியல, அவருக்கும் தெரியல அன்ஃபார்ச்சுனேட்லி. அவங்கள வந்து எப்படி காப்பாற்றுறாரு, என்னெல்லாம் பிரச்சனை வருது, அதுதான் வந்து ஸ்டோரி ஆஃப் தி மூவி. இது வந்து சிம்பிள் ஸ்டோரி லைன் தான், பட் த ஸ்க்ரீன் பிளே அவுட் ஆஃப் தி சிம்பிள் ஸ்டோரி லைன் இஸ் எக்ஸலண்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2024 இது ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்கும். எனக்கு தங்கலான் பற்றி தெரியல. தங்கலான் வந்து மேபி இட் மைட் டாப் த மூவி லிஸ்ட் ஆஸ் தி பெஸ்ட் ஆஃப் 2024. மேபி நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே வந்துட்டு அது ஒரு மிகப்பெரிய மூவியாக வரலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் ராயன் தான் வந்து 2024 பெஸ்ட் மூவி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எவ்ரிதிங் வாஸ் குட் இன் த மூவி. எங்கேயும் நமக்கு போர் அடிக்கலை. த மூட் ஆஃப் த டெம்போ ஆஃப் தி மூவி வந்துட்டு நல்லா இருந்துச்சு த்ரூ த மூவி. எங்கேயும் வந்து ஒரு உயர்த்திக்கிற மாதிரி ஒரு டைலாக் இல்லை, எங்கேயும் வந்துட்டு வீண் ஜம்ப் அடிக்கிற மாதிரி எந்த டைலாக்கும் இல்லை. த ஸ்டோரி வாஸ் வெரி மச், எங்கேயும் வந்து ஹீரோயிசத்தை காமிக்கணுன்றதுக்காக, பட் தேர் வாஸ் ஹீரோயிசம். பட் எங்கேயும் வந்துட்டு நம்ம காமிச்சே ஆகணும்டா ஹீரோயிசத்தை அப்படின்னு காமிக்கல. ஆஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங், அவர் வந்து உங்களுக்கு தெரியும்ல, அவர் வந்துட்டு எப்படி நடிப்பார்னு. ஸோ he also done tremendously well. Yeah, ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். It would be a feel good movie. Thank you. Yeah.